மகளே கூவது கோமாளி இந்த வாரம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றி அட்வான்டேஜ் டாஸ்கை ஜெயிச்சிருக்காங்க ஆரஞ்சு டீம். அந்த டீமு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்கை ஒன்று டிசைன் பண்ணி அதுக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக இருந்ததுங்க. அந்த செக்மெண்ட் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. ஓகே, அப்படி அந்த செக்மெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, யார் 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 கூட பேரானாங்க, இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணாத இருக்கவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த குகுவித் கோமாளி சீசன் 7 எடுத்துக்கினா மாக்காப்பா வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷன் இல்லை, ஏன்னா மாக்காப்பா ஜோயால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜோயா வந்து எதுவுமே பேசாம சும்மா ஒப்புக்கு சப்பானியா வந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன், கடைசியில் அவங்க பூர்த்தியே படுத்தாம போயாச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாக்காப்பா மட்டும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். சடனாக மாக்காப்பா போன வாரம் கிளம்பி போனார். ரக்ஷன் வந்தார், வேற மாதிரி இருந்தது அந்த ஷோ. ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஷோ வேற மாதிரி இருந்தது. சரி, ஒரு வாரம் தான் ரக்ஷன் வரப்போறாரு, இந்த வாரம் ரக்ஷன் கிடையாது, திரும்பவும் மாக்காப்பா வந்துட்டா எப்படா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. இல்லை, அந்த வாட்டி நாங்கள் அதை பண்ணலை. ஸோ இந்த வாட்டி ரக்ஷனும் இருக்காரு, கூட மாக்காப்பாவையும் சேர்க்கிறோன்ற மாதிரி 2 மேல் ஆங்கர் முதல் முறையாக குக்குவித் கோமாளி சீசன் 7ல ஹோஸ்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சு. ஒரு புதிய முயற்சி ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிஷா ரக்ஷன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் மணிமேகலை ரக்ஷன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜோயா மற்றும் மாக்காப்பா இப்போ வந்து இந்த பேர்ல வந்து நின்று இருக்கு. ஓகே, ரக்ஷன் வர்றதுக்கு குக்குவித் கோமாளில நல்லா இருக்கு, நல்லாவே இருந்தா. அதில் குறிப்பா மாக்காப்பா இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட ரக்ஷன் ஷோல நான் வந்து பண்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குன்ற மாதிரி ரக்ஷனுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தார்ல, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது மாக்காப்பா இப்போ மாக்காப்பா தான் இது ஒரு மெயின் ஹோஸ்ட். அவர் வந்து இல்லை இது அவன் ஷோ, நான் என்னதான் இந்த சீசன் வந்திருந்தாலுமே இது அவனுக்கான ஷோ அப்படின்றத அவர் ஹைலைட் பண்ணார்ல. ஸோ அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது 2 வாரமா ஒயிட் டீம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஆரஞ்சு டீம் பரிதாப நிலையில இருக்கீங்க, இன்னைக்காவது ஜெயிப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது 2 ஜட்ஜஸை காணோம். ஒரு பக்கம் ஒயிட் இந்த டீம் ஆரஞ்சு டீம்ல இருந்து மாதம்பட்டியை காணோம், இன்னொரு பக்கம் ரோஜா மேடமை காணோம். மாதம்பட்டியை வச்சுதான் முக்காவாசி கண்டென்ட் கலாய்க்கிறதுக்கே இருக்கும். அவர் இல்லாது ஒரு பெரிய வருத்தம் கோமாளிகளை பொறுத்த வரையும். ஆனா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா கோமாளிகளுக்கு கலாய்க்கிற கண்டென்ட் கொடுக்குற மாதம்பட்டி இல்லை, பட் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவரை போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. சித்து அண்டு தாமு செஃப். குறிப்பா சித்து வந்து போன வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினாரு, பல தடைகள் இது தாண்டி வாங்கிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஜாமு இல்லைல்ல, நான் இல்லாத அன்னைக்கு செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கீங்க, என்ன சொல்றீங்க? அதான் நீங்க இல்லையப்பா, நீங்க இருந்தா கொடுத்துருக்க மாட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஃபன்னி செக்மெண்ட் நல்லா இருந்ததுங்க. தாமு செஸ் சித்து அந்த காம்பினேஷன்ல வந்தது நல்லா இருந்தது. குறிப்பா ஆரஞ்சு டீமோட கேப்டன் வந்து சம்யுக்தா இந்த வாட்டி ஜெயிப்போம், 2 வாட்டி தோத்துருக்கோம், 3வது வாட்டி ஜெயிப்போம், இல்லைன்னா அந்த டீம்ல போய் நான் ஜாயின் பண்ணிடுவா, கட்சி தாவல் மாதிரி தாவிடுவா அப்படின்ற மாதிரி இங்கேயும் அரசியலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வாரம் மாஸ் குக்கிங் சேலஞ்ச் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ப்ரோமோவுமே அதை பேஸ் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. ஆடு மீன், பெரிய மீனை வச்சு சமைக்கணுன்றது தான். பட் நாளைக்கு இன்னைக்கு விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு போகுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, இதில் குறிப்பாக பேரிங் போகிறதுக்கு முன்னாடி கோமாளிகள்லாம் என்ன கெட்டப்டா போட்டிருந்தாங்கன்னு பார்த்தா, தளபதி விஜய் இருக்காருங்க இல்லையா, அவர் நினச்ச ஒரு மாசான கெட்டப்ஸ் எல்லாம் போடுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வேற என்ன பண்ணுறது, இதை வச்சாவது ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க போல. ஓகே, இதில் 2 டீமாக தான் இருக்காங்க. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் என்ன பண்ணிட்டாங்க, கோமாளிகளை தேர்ந்தெடுப்பது நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோமாளியை தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆப்போசிட்டுக்கு டைமான கோமாளியுமே நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அமுச்சு விடலான்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிகள், ஸோ ஐ மீன் என்னன்னா, ஸோ ஒய்ஃப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் ஒரு பாமை கட்டி உட்கார வச்சிருவாங்க. இவங்க 2 பேர் அந்த 2 ஹஸ்பண்டுக்குள்ள போட்டாப்பட்டி நடக்கும். அந்த போட்டாப்பட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அங்க இன்னொரு பக்கம் ஜெயிக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க, தோக்குறவங்க மாட்டிப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாதன் ராஜு மற்றும் டிராவிட் அண்ட் ராஜேஸ்வரி ராஜி. ஓகே, இவங்க 2 பேர். இவங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, உண்டியல் இருக்கும்ல அந்த மண் உண்டியல், இதுல குச்சை விட்டு அந்த உண்டியல்ல இருந்து காசு எடுக்கிறேன். நிறைய பேர், நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 நிமிஷம் டைம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உண்டியல்ல இருந்து அதை காசு எடுக்கணும், 2வது இன்னொரு பர்சன் எடுக்கணும், 3. ஸோ ஃபர்ஸ்ட் அவரா, 2வது இவரு. ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துட்டு யார் கையில அந்த 4 நிமிஷம் முடியும் போது உண்டியில காசு எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த டீம் அவுட்டு அப்படின்றத சொல்றாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவிட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல மஞ்சுநாதன் சூப்பரா எடுத்து அந்த டாஸ்கை வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிட்டு உள்ள போய் கோமாளியை செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் போய் செலக்ட் பண்ண நினைச்சது விக்கி சிவாவை. ஆனா விக்கி சிவா வந்து வேணான்னு சொன்ன உடனே புகழை செலக்ட் பண்ணிட்டார். விக்கி சிவா என்ன பண்ணிட்டோம், ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்துடலான்ற மாதிரி ஆப்போனண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டார்.
ஸோ மஞ்சுநாதன் புகழ் வந்து கத்தி ஒரு நெடுநீள டைலாக் பேசுவார் இல்லையா, அந்த இதுல வேற மாதிரி பேசுவார். அதுல வந்து அந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட்டு அந்த இடத்துல வந்து இங்க ட்ரை பண்ணாரு. ஆனா டைலாக் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல அல்டிமேட் காமெடி என்னன்னா, அவங்க ஒய்ஃப், புகழோட ஒய்ஃப், ராஜு அடிச்சா அடி வாங்கிக்கிறேன், நான் வீட்டுல அடிச்சா அடி வாங்க மாட்டியா அப்படின்ற செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அதுல புகழ் எல்லாரும் கலாய்க்கிறேன்ற பேர்ல வச்சு செஞ்சதும் சூப்பர். அடுத்து டிராவிடுக்கான கோமாளி யாருன்னு பார்த்தா விக்கி சிவா வராரு. அதுவும் ஜனநாயகன் டிவிக்கே அந்த கெட்டவை போட்டு வராரு. இதுல குறிப்பா பாப்புலரான டைலாக் என்ன, தீய சக்தி தூய சக்தி, அந்த டைலாக்கை பேஸ் பண்ணி அவர் பேசினதா இருக்கட்டும். ஸோ நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா இப்போ நம்ம கரெக்டான வழியில தான் இருக்குன்ற மாதிரி சில பொலிட்டிக்கல் வசனங்களை பேசினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. பட் பரவாயில்ல, நல்லா பண்ணார் விக்கி சிவா அப்படின்ற பாராட்டுகளையும் கொடுத்துடலாம். அடுத்து ஏன்னா விக்கி சிவா இப்பதான் பண்ண முடியும். அடுத்து ராஜுகிட்ட போய் அடி வாங்கணும். வாரம் புகழ், 2வது வாரம் இவரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து வினோத் அண்ட் பாக்கியா வெர்சஸ் ஸ்ரித்து அண்ட் ஸ்ரேயா வராங்க. ஸோ பலூன் ஊதி உடைக்கணும், அதான் டாஸ்க்கு. என்னன்னா ஒய்ஃபுக்கு பாமை கட்டியிருப்பாங்க, பலூன் அந்த வந்து பலூன் ஊதுற பம்ப் இருக்கு இல்லையா, அதுல ஊதி ஊதி யார் கையில அந்த டைமர் முடியும் போது உங்ககிட்ட பலூன் இருக்கோ இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சித்து ஸ்டார்ட் பண்றாரு, 2வது இவர்கிட்ட போகுது வினோத் கிட்ட. இப்படி மாத்தி மாத்தி போகும்போது கடைசியில இவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. யாருக்கிட்ட, வினோத் கிட்ட அந்த பலூன் மாட்டிக்குது. ஸோ அந்த இடத்துல வினோத் பாக்கியா அவுட் ஆகுறாங்க, சித்து ஸ்ரேயா வின் பண்றாங்க. உள்ள போய் கோமாளி செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சித்து நேரா போய் குரேஷியை செலக்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் டாலியை வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு அனுப்புறாரு. ஸோ குரேஷி போட்டுட்டு இருந்த கெட்டப் வந்து கில்லி. அதுல உள்ள வரும்போது இனிமேட்டு நம்ம மாஸ் பண்ணலாம், மாதம்பட்டி இல்ல. இதுல குறிப்பா எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஓஜி இஸ் பேக்டி அப்படின்ற மாதிரி மாக்கப்பா அனௌன்ஸ் பண்ணீங்க, அடுத்து ஓஜி இஸ் ரிட்டர்ன்ற மாதிரி சொல்லி ரக்ஷனை ரிட்டர்ன் பண்ணீங்க. இங்க வந்து இந்த ஓஜிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜுகிட்ட அடி வாங்குற நிலைமையில இருக்கே அப்படின்ற மாதிரி அங்க கலாய்ச்சி தள்ளனதா இருக்கட்டும். அந்த கவுண்டர் செக்மெண்ட் நல்லா இருந்தது. இவர் கில்லின்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா என்ன இதா இருந்தாலும் எல்லாம் இந்த ஷோல கோமாளி வரமாட்டேங்கிறாங்க, குக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஜட்ஜு வரமாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நடந்தாலுமே ஃபன்னு மட்டும் இந்த ஷோல குறையலன்னு சொன்னார்ல, அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏகப்பட்ட ஃபன்னே குறையா இருக்குது சார், நீங்க எப்பயாவது வந்து ஃபன்னு குறையலன்ற மாதிரி சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து பாக்கியாக்கு டாலி, இதுல குறிப்பா சச்சின் கெட்ட போட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இவங்க ஒரு சீன் மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. யாரு கூட, இவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு சங்கீதா கூட. அந்த சீன் வந்து பெருத்து போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ற டைலாக்லாம் தவிர்த்திருக்கலாம், அதை பாக்குறதுக்கே நல்லா இல்லை. அதுவும் சங்கீதாவை பார்த்து சொல்றதெல்லாம் அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி அரவிந்த் சங்கீதா விசஸ் சம்யுக்தா அனிருத்தா 2 கேப்டன்ஸோட மோதல். அதுல என்னன்னா ஃபிளிப் த பாட்டில் சேலஞ்சு. அதுல வந்து அனிருத்தா சூப்பரா பண்ணாரு. பட் காலநேரம் என்ன, ஒரு பக்கம் அதிகமான டைம் எடுத்தாலும் அரவிந்த் கடைசி நேரத்துல கரெக்டா எப்ப மாத்தி விடணுமோ அதை கரெக்டா மாத்தி விட்டு அங்க அனிருத் சம்யுக்தாவும் முடிச்சு விட்டாப்புல. ஸோ அந்த இடத்துல இவரு ஜெயிச்சுட்டு அரவிந்த் உள்ள போய் நேரா ராமர், லியோ கெட்டப்ல இருந்த ராமரை வச்சு செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ராமர் பெருசா காமெடி எதுவுமே பண்ணல, அவரை வச்சு மத்தவங்க பண்ணிக்கிட்டாங்க. அனிருத்தாக்கு சுனிதாவை, அந்த தெரி கெட்டப்ல இருக்கிற சுனிதாவை சென்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது முடிஞ்ச உடனே அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமாளிகளுக்கான ஃபேஷன் ஷோ ரேம்ப் அப் பண்ணணும். அதுவும் என்ன, வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை கொடுத்து 20 நிமிஷமாக நீங்க அவங்கள வந்து டெக்கரேட்டட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரேஷி மற்றும் டாலி. அதுல குறிப்பா வந்து டாலியோட கெட்டப் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க, சீரியஸா சூப்பரா இருந்தது. குரேஷியோட கெட்டப் அந்த அளவுக்கு இல்லை. அதுல ரேம்ப் வாக் பண்ணும்போது கூட லாலி கலக்கிட்டாங்க, வேற மாதிரி ரேம்ப் வாக்கு, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்து. குரேஷி எல்லாம் பண்ணும்போது தலையில இருக்கிறது உழுது, சைட்ல இருக்கிறது உழுதுன்ற மாதிரி எல்லாமே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லுக் வைஸ் பார்க்கும்போதுமே டாலி இது நல்லா இருந்தது, ரேம்ப் வாக்குமே நல்லா இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் முதல் ரவுண்டில் டாலி வின்ஸ். 2வது ராமர் சுனிதா. இதுல குறிப்பா சுனிதாவோட கெட்டப் நல்லா இருந்து, ராமர் அந்த வாயில முருங்கைக்காயை வச்சு நீட்டா நின்றுட்டு அறக்கிற மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனா என்ன, சுனிதா அந்த டான்ஸ், ஏன்னா சுனிதாக்கு டான்ஸ் நல்லா வரும்ன்றதால அந்த காய்கறி எல்லாம் வச்சு அவங்க பேலன்ஸா ஆட தெரியும், அதை அழகா ஆடிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராமர் குட்டிக்காரனும் முருங்கைக்காயை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே அவர் ஆடும்போது எல்லாம் உழுந்துருது. ஸோ அவங்க பண்ணது என்னன்னா ஸ்டேபிளா, அந்த கட்டின விஷயங்கள் ஸ்டேபிளா பண்ணியிருக்காங்க, இவங்க அன்ஸ்டேபிளா பண்ணி 2வது ரவுண்ட்லயுமே சுனிதா ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்டா விக்கி சிவா மற்றும் புகழ். இதுல குறிப்பா வந்து லேடி கெட்டப் மாதிரி புகழுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. விக்கி சிவாக்கு வந்து கண்ட கரும்பத்தை எடுத்து கட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா புகழ் வந்து நடந்து வந்த விதம் இதெல்லாம் ஓகே. பட் விக்கி சிவா பார்க்கும்போது அது ஓரளவுக்கு ஓகே, வேற மாதிரி இருந்ததுன்றதால விக்கி சிவா கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு ரவுண்டு, ஆரஞ்சு டீம் வந்து 2-1 அதன் அடிப்படையில் இந்த வாரத்தோட அட்வான்டேஜ் டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்க. பயங்கரமான செலிப்ரேஷன். ஸோ இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த 6 பேர் கெட்டப் போட்டிருந்தாங்களே, அதுல உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.